தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பேசி முடிவு செய்வார்கள் என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருநெல்வேலியில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற முருக பக்தர்கள் மாநாட்டை பாஜக ஒருபோதும் வாக்கு வங்கியாக கருதவில்லை என்றார். ஆனால் அதனை வாக்கு வங்கியாக மாற்ற திமுகவினர் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். இந்த முருகர் பக்தர் மாநாடு தான் நடத்தினமே தவிர அவங்க எதையோ சொல்லி அவங்க வந்து வாக்கு வங்கி அப்படிங்கிறாங்க. இது முழுக்க முழுக்க முருகருடைய பக்தியை நாங்கள் நடத்தி காட்டியிருக்கோம். அந்த மாநாட்டில் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் யாரும் கேட்கல. குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் அது இந்து மொழி தான் நடத்தாங்க, நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம். அதனால் நாங்கள் வந்து இது தேர்தலை பயன்படுத்தியோ அவர் நினைக்கிற மாதிரி மக்களை குழப்புவதற்கோ உண்மையிலே வாக்கு வங்கியாக திருப்புறது அவங்க தான்.